தமிழக வெற்றி கழகத்தோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பாடகர் வேல்முருகன் பாடிய பாடல் தொடர்பாக புதிய சர்ச்சை வெடித்திருக்கக்கூடிய சூழல்ல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பிரத்யேக பேட்டியில கைகூப்பி மன்னிப்பு கோரியிருக்கிறாரு. முருகன் பாடலை இழிவுபடுத்தியதாக ஒரு தரப்பு புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில சம்பவம் என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். சென்னை பனையூர்ல தமிழக வெற்றி கழகத்தோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது கட்சியோட முக்கிய நிர்வாகிகளுக்கு மத்தியில நடைபெற்றுச்சு. இந்த நிகழ்ச்சியில பிரபல பாடகரும் கலைமாமணி விருது பெற்றவருமான வேல்முருகன் தன்னோட குழுவோட இசை கச்சேரியை நடத்தினாரு. இந்த கச்சேரிகளை பங்கேற்று தவேக நிர்வாகிகளை உற்சாகமூட்டும்படி பாடல்களை பாடிய திரை பின்னணி பாடகர் வேல்முருகன் தவேகாவை புகழ்ந்து ஒரு பாடலை பாடினாரு. அதை தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு நடுவிலேயே மருதமலை மாமணியே வேல்முருகா அப்படிங்கிற பாடலை பாட தொடங்கியவர் முருகா அப்படிங்கிறதுக்கு பதிலா விஜய தளபதியே அப்படின்னு குறிப்பிட்டும் தமிழக வெற்றி கழகத்தோட பெயரை பாடல் வரிகளுக்கு இடையே இணைத்தும் பாடியிருந்தாரு. மணியது மழையது நதியது கடலது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது வருவாய் எங்கள் தளபதியே வருவாய் எங்கள் வெற்றி கழகமே. வேல்முருகனோட இந்த செயல் முருகன் பாடலை இழிவுபடுத்தியதாகவும் அதற்கு விஜய் செய்கை செய்ததாகவும் கூறி சேலம், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பாஜக நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணியினர் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறதா தெரியுது. முருகனுடைய பாடலை இவ்வளவு கேவலப்படுத்தி பாடணுமா அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு தனிநபர். அவர் விஜய் அவர் தனிப்பட்ட முறையில் புகழட்டும், அவர் இது பண்ணட்டும், அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பக்தியினுடைய பாடலை, முருகனுடைய பாடலை ஒரு தனிநபருடைய துதியாக பாடுவதுங்கிறது முருக பக்தர்களை அவமதிக்கக்கூடிய செயல். இது எங்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. மத மோதலை தூண்டது. ஜோசப் விஜய் வேற்று மதத்தை சார்ந்தவர். அவரை முருகன் பாடலோடு இணைத்து பாடுவதுங்கிறது தமிழ்நாட்டில் மத மோதலை ஏற்படுத்துங்கிற நோக்கத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விழாவில் அப்படி பாடியிருக்காங்களா? உண்மையிலே இது வருந்தத்தக்க செயல். அந்த புகார்ல பாடல் பாடிய வேல்முருகன் மீதும் அதற்கு உடந்தையா இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரப்பட்டிருக்குது. நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நீதிமன்றத்துல வழக்கு தொடர போவதாகவும் புகார் அளித்தவங்க தங்களுடைய மனுவில தெரிவித்ததா தெரிய வருது. ஆனா ஒரு பக்தியினுடைய பாடலை, முருகனுடைய பாடலை ஒரு தனிநபருடைய துதியாக பாடுவதுங்கிறது முருக பக்தர்களை அவமதிக்கக்கூடிய செயல். இதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் சொல்லி இன்றைக்கு நெல்லை மாநகரத்தினுடைய காவல் அலுவலகத்தில் நாங்கள் இணையதளம் மூலமாக நான் புகார் கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் மூலமாக நிச்சயமாக நாம் அதை சந்திப்போம். இந்த நிலையில நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த பாடகர் வேல்முருகன் பாஜக, திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோட நிகழ்ச்சிகள்ல இது போல பாடியிருக்கேன். நான் பாட்டு பாடியதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உற்சாகப்படுத்த வேண்டுமே அப்படின்னு அந்த வரிகளை பாடினேன். முருகனை அவமதிப்பது என்னை நானே கத்தியால குத்தி கொள்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கை கூப்பி மன்னிப்பும் கோரியிருக்கிறாரு. இந்த பாடல் அவருக்கும் பாட்டு பாடுறது எதுவுமே சம்மந்தம் இல்லை. அவர் விஜய் சாருக்கும் தளபதிக்குமே எதுவும் சம்மந்தம் இல்லை. எதர்ச்சியாக திடீர்னு பாடிட்டே இருந்தோம் இல்லையா? அப்போ என்னன்னாக்க ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக பாடினது. அதாவது உற்சாகப்படுத்துறதுன்னா கடவுளை ஏன் முருகனை, என்ன படைத்த முருகனை நான் எப்பயுமே அதுவும் என்ன நானே நான் கத்தியால் குத்திக்கிற மாதிரி, அது விஷத்தை நான் குடித்த மாதிரி, அந்த மாதிரி நான் அந்த மாதிரி செய்யவும் மாட்டேன். அப்படி பண்ணுறதுக்கான ஆளும் நான் இல்லை. அந்த கட்சி தலைவர்களுக்கு யாருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. நானும் தவறாக பாடணும்னு நினச்சும் பாடலை. இது என்ன சொல்கிறது, ஒருவேளை அப்படி அவங்க ஏதாவது தவறாக நினச்சி நான் பாடிட்டேன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் விரல் பூரா முருகர், என் கை பூரா முருகர், நான் போட்டிருக்க மாலைகள் முருகர், இப்படி இருக்கும் பொழுது அதுதான் ஒருவேளை தவறால் இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு நான் அந்த மாதிரி பாட போகிறோன்னு தெரியவே தெரியாது. கட்சிக்காரங்களுக்கு, தலைவருக்கோ, தளபதிக்கோ, பொதுச் செயலாளர் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இது நான் எதர்ச்சியாக பாடினது. அவங்களுக்கு ஒரு தவறாக தெரிந்திருந்தால் நீங்கள் எல்லாரும் மன்னிச்சிக்கிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க.
அறிந்தே இப்படி செய்யல அப்படின்னு சம்பந்தப்பட்ட கலைஞரே ஒப்புக்கொண்ட பின்னரும் புகார் அளித்தவர்களோட அடுத்த கட்ட செயல்பாடு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.